வணக்கம். நம்மில் பல பேருக்கு முகப்பரு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? அதிலும் ஆசிய சருமம் கொண்டவங்களுக்கு இது வெறும் பருக்களோட முடியற விஷயம் கிடையாது. வாங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆழமான தீர்வு பத்தி பார்க்கலாம். இந்த கேள்வியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஏன் ஆசிய சருமத்துல வர முகப்பரு மட்டும் ஒரு தனிப்பட்ட சவாலா பார்க்கப்படுது? இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. இங்கதான் அசல் போராட்டமே இருக்கு. பருக்கள் ஒரு வழியா போயிடும், ஆனா அதை விட்டுட்டு போற அந்த கருந்திட்டுக்கள் இருக்கு பாருங்க, அதாவது போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதுதான் பெரிய தலைவலியே. சில சமயம் மாச கணக்குல ஏன் வருஷ கணக்குல கூட அதை நம்மள விட்டு போகாது. இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய கவனம். ஓகே, இந்த சவாலை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆசிய சருமத்தோட தனித்துவமான தன்மைகள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஏன் மத்த சரும வகைகளிலிருந்து வித்தியாசமா இருக்குன்னு முதல்ல பாப்போம். இந்த ஒப்பீடு தான் விஷயத்தோட மையப்புள்ளி. அதாவது ஆசிய சருமத்தோட பாதுகாப்பு சுவர், அதாவது ஸ்கின் பேரியர், இயற்கையாவே கொஞ்சம் பலவீனமானது. இதனால சீக்கிரமா எரிச்சல் அடைஞ்சிடும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன பரு வந்தா கூட நம்ம ஸ்கின் ஐயோ ஏதோ ஆகுதுன்னு பயந்து போய் மெலனினை அதிகமா உற்பத்தி பண்ணிடும். ரிசல்ட், அந்த இடத்துல ஒரு கருப்பு தழும்பு உருவாகிடும். இதுதான் சிகிச்சையை ரொம்பவே சிக்கலாக்குது. இது நான் மட்டும் சொல்லல, பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்களே இதைத்தான் உறுதிப்படுத்துறாங்க. டாக்டர் ஹாண்டாக் சொல்ற மாதிரி இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பிரச்சனை ஆசிய சருமத்துல ரொம்ப அதிகம். அதனால சிகிச்சை முறைகளை ரொம்ப கவனமா கையாளணும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்படாதீங்க, தீர்வு இருக்கு. அங்கதான் ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ், குறிப்பா கெமிக்கல் பீல்ஸ் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட டூல் கிட்ல இருக்கிற இந்த பவர்ஃபுல்லான தீர்வுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாலிசிலிக் அமிலம். இது ஒரு பைப்லைன் கிளீனர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதை எண்ணெயில கரையிறதுனால நம்ம சரும துளைகளுக்குள்ள ஆழமா போய் அங்க அடைச்சிட்டு இருக்கிற எண்ணெய், அழுக்கு எல்லாத்தையும் கரைச்சு வெளியேற்றிடும். அதனால ஆக்டிவ் பருக்களுக்கு இது ஒரு சூப்பரான தீர்வு. அடுத்து கிளைகாலிக் அமிலம். இது ஒரு சூப்பரான எக்ஸ்ஃபோலியேட்டர். அதாவது நம்ம ஸ்கின் மேல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கி ஸ்கின்னை நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு ஆக்கிடும். சருமத்தோட நிறமும் சீராகும், நல்ல பிரைட்டாவும் தெரியும். கடைசியா டிசிஏ. இது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப ஆழமா இருக்கிற ஐஸ்பேக் மாதிரி தழும்புகளுக்கு இதுதான் தீர்வு. ஒரு டேமேஜான பில்டிங்கை இடிச்சிட்டு புதுசா கட்டுற மாதிரி இது தழும்புகளை உள்ளிருந்து சரி பண்ணி சருமத்தை சமமாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏத்த மாதிரி சரியான ஃபீலை உங்க டாக்டர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆக்டிவ் பருவு இருந்தா சாலிசிலிக் ஆசிட், ஸ்கின் டல்லா இருந்தா கிளைகாலிக் ஆசிட், ரொம்ப ஆழமான தழும்புன்னா டிசிஏ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு. சரி, இதெல்லாம் தியரி. பிராக்டிக்கலா இது ஒர்க் ஆகுமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா. இந்த பரிந்துரைகள் எல்லாமே ஆசிய சருமத்துல நடத்தப்பட்ட நிஜமான மருத்துவ ஆய்வுகளோட அடிப்படையில தான் சொல்லப்படுது. வாங்க சில முடிவுகளை பார்க்கலாம். 70% மேல யோசிச்சு பாருங்க. வருஷக்கணக்கா இருந்த ஆழமான ஐஸ்பிக் தழும்புகள்ல 70%க்கும் அதிகமான பேருக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. 100% டிசியை வச்சு கிராஸ் முறையில செஞ்ச இந்த ட்ரீட்மெண்ட் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். இந்த ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லுது. ஒரே ஆளோட முகத்துல ஒரு பக்கம் கிளைகாலிக் அமிலமும் இன்னொரு பக்கம் ஜெஸ்னஸ் சொல்யூஷனும் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே பருக்களை குறைச்சுது. ஆனா கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ண பக்கம் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. சோ ரிசல்ட் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு எவ்ளோ கம்ஃபர்டபிளா இருக்குன்றதும் முக்கியம் இல்லையா? டாக்டர் கிட்ட போறது ஒரு பாதி கதை தான். மீதி பாதி நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல. அங்கதான் டெர்மோ காஸ்மெட்டிக்ஸ் ஒரு முக்கியமான சப்போர்ட் சிஸ்டமா உள்ள வருது. டெர்மோ காஸ்மெட்டிக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, இது மெடிக்கல் சயின்ஸையும் காஸ்மெட்டிக்ஸையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயம். இது சாதாரண க்ரீம் மாதிரி இல்லாம உங்க முகப்பாரு ட்ரீட்மெண்டால வர வறட்சி, எரிச்சல் மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணி உங்க சிகிச்சைக்கு சப்போர்ட் பண்ணும். யோசிச்சு பாருங்க, உங்க டாக்டர் கொடுத்த மருந்து சில சமயம் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகுதா? அதனால அதை போடாம விட்டுடுறீங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுதான் இதோட வேலை. இதனால நீங்க ட்ரீட்மெண்ட்டை பாதியில இருத்த மாட்டீங்க, ரிசல்ட்டும் சீக்கிரமா சூப்பரா கிடைக்கும். சரி, அப்போ நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ருட்டீன் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபவுண்டேஷனை எப்படி போடுறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் அடிப்படை மந்திரம். 1 கிளென்சிங், ஒரு மைல்டான கிளென்சர். 2 மாய்ஸ்சரைசிங், இது ரொம்ப முக்கியம். 3 ப்ரொடெக்ஷன், அதாவது சன்ஸ்கிரீன். ஆசிய சருமத்துக்கு நான் மறுபடியும் சொல்றேன், சன்ஸ்கிரீன் ரொம்ப 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 முக்கியம். கருந்திட்டுகளை தடுக்கவும் சரி செய்யவும் இது ஒரு கவசம் மாதிரி. இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இனிமே நீங்க ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை திருப்பி பாருங்க.
உங்க மாய்ஸ்சரைசர்ல கிளிசரின், ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கா, சன்ஸ்கிரீன்ல ஜிங்க் ஆக்சைடு இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த சின்ன அறிவு சரியான ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ரொம்ப உதவும். அப்போ விஷயம் இதுதான். முகப்பருக்கான தீர்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஒரு பக்கம் உங்க டெர்மட்டாலஜிஸ்டோட கைடன்ஸ், இன்னொரு பக்கம் உங்க ஸ்மார்ட்டான டெய்லி கேர். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க வெறும் பருவந்தா அதுக்கு மருந்து போடுறீங்களா, இல்ல உங்க சருமத்தை உண்மையிலே அக்கறையோட முழுமையா பாத்துக்கிறீங்களா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. உங்க சருமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானது ஒரு நிபுணர் உதவியோட கொடுங்க.